அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு டேஸ் வித் ஃபௌமி. இன்றைக்கி ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சிக்கன் வறுவல் ரெசிபி பார்க்கலாமா? இப்போ கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்து ஹீட் பண்ண வச்சுருக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணதை சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி புதினாலாம் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி அந்த பச்சை வாசனை இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் 2 பெரிய தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கணும். மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு மசாலா தூளை சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் சீரகத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இப்போ அவ்வளோதான், இதோட மசாலாலாம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலாலாம் எண்ணெயிலே வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலே வேகட்டும். மூடி போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இப்போ திறந்து பார்க்கும்போது பாருங்கள், சிக்கனில் உள்ள தண்ணியெலாம் விட்டு இருக்குது பாருங்கள். இப்போ திருப்பி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கறி வேகிற அளவுக்கு 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு விட்டுடலாம். இப்போ ஸ்லோ ஃப்ளேம்லேயே நம்ம ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வெந்துச்சு. இப்போ கறி நல்லா வெந்து இந்த தண்ணியெலாம் நல்லா சுண்டிருச்சு பாருங்கள். இப்போ ஃபைனலாக நம்ம 1 ஸ்பூன் மிளகுத்தூளும் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா சுருள கிண்டி எடுத்தால் சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடி ஆயிரும். பாருங்கள், நல்லா சுருள கிண்டி எடுக்கணும். உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வேணும்னா இதே கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கிரேவியாக இருக்கும். சப்போஸ் நல்லா சுக்கா மாதிரி நல்லா கிரேவி ட்ரையாக இருக்கணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சுருள கிண்டி எடுத்துக்கோங்க. சிம்லேயே வச்சுருங்க. சிம்மில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய்லாம் தெளிஞ்சு மேலே தெளிஞ்சு வரும். சூப்பரான எம்மியான சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டான சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.